ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தட்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் மாவு கரெக்டாக பிணைஞ்சிட்டு நல்ல மெல்லிசாக தட்டி போட்டிங்கன்னா இது ஒரு அரை மணி நேரத்தில் ஈஸியாக ரெடி பண்ணுற ஒரு ஸ்நாக். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, அது கூடவே நாம் பவுட்ரு பண்ண பொட்டுக்கடலை, ஒரு 1/4 கப்பு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஸ்மூத்தான மாவாக இதை பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ என்கிட்ட நிலக்கடலை தோல் ஆல்ரெடி உரிச்சது தான் இருந்தது, அதனால நான் அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட தோலோடு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்காக நீங்கள் வறுத்து அதை தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் அந்த நிலக்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டுவடை. மாவு க்ரம்பிளியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தான மிக்சராக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்லையோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துகிட்டு அதை நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கையில் வச்சு தட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் கையில் வச்சு தட்டாதீங்க. ஒரு நல்ல ஒரு துணியிலையோ இல்லை ஒரு பேப்பர் டவல்லையோ வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கார்னர்ஸ் நடுவில் எல்லாமே நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அது நல்லா மெல்லிசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டினதுக்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா அது ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 2-3 தட்டுவடைங்களாக போட்டு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக தட்டுவடை ரெடி ஆகிடும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.